அந்த வயநாடு மாவட்டத்திலே ஏற்பட்ட நிலச்சரிவு 3 ஊர்களை அடித்து சென்று விட்டது என்று நாம் செய்தித்தாள்களிலும் தொலைக்காட்சிகளிலும் பார்த்து கொண்டிருக்கிறோம். நம்முடைய உள்ளத்தை ஊடுருவுகின்ற ஒரு துயரமான நிகழ்ச்சி. அதிகாலையில் தூங்கி கொண்டிருக்கும் பொழுது ஏற்பட்ட ஒரு நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியிலே 2 நிகழ்வுகள் என்னுடைய உள்ளத்தை மிகவும் ஆழமாக தொட்டது, மனதை உருகச் செய்தது. ஒன்று, இந்த இறந்த உடல்களை எல்லாம் மீட்கும் பொழுது ஒரு 2-3 வயது இருக்கும் ஒரு குழந்தை. அந்த குழந்தையின் உடல் மரக்கிளையில் மாட்டிக்கொண்டு ஆடை ஏதும் இல்லாமல் அந்த குழந்தையின் உடலானது மீட்கப்படுகிறது. அந்த பெற்றோர்கள் இறந்து போய்விட்டார்கள். அவர்கள் இந்த குழந்தை எப்படியாவது தண்ணீரில் தப்பித்து விட்டால் யாராவது காப்பாற்றி விடுவார்கள் என்கிற ஒரு நம்பிக்கையில் அவர்கள் அந்த குழந்தையை வெளியே அந்த தண்ணீரிலே விட்டிருக்கிறார்கள். அவர்கள் வீட்டிலேயே மணல் வெள்ளம் வந்து அடித்து மடிந்திருக்கிறார்கள். இந்த ஒரு நிகழ்வை பார்த்தவுடனே மனதை அது பதபதைக்க வைத்தது. இரண்டாவதாக, ஒரு குடும்பத்தில் அனைவருமே அடித்து சென்று விட்டார்கள். ஒரு பாட்டியும் 2-3 வயது நிரம்பிய ஒரு சிறுமியும் பேத்தியும் தங்களை காத்துக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அந்த வெள்ளத்திலே சிக்காமல் சற்று மேடான பகுதி காட்டிற்குள் செல்லுகிறார்கள். அங்கே செல்லும் பொழுது அந்த காட்டிலே தங்களை பத்திரப்படுத்திக் கொள்ள வெள்ளத்திலிருந்து பத்திரப்படுத்தி கொள்ளும் பொழுது அவர்களை 3 யானைகள் சூழ்ந்து கொள்ளுகின்றன. அப்பொழுது அந்த பாட்டி கைகளை கூப்பி அந்த யானையிடத்தில் மன்றாடுகிறார். இதோ நாங்கள் இந்த நிலச்சரிவு வெள்ளத்திலிருந்து எங்களை பாதுகாத்து கொள்ள இந்த காட்டிற்குள் வந்திருக்கிறோம். எங்களை ஒன்றும் செய்து விடாதீர்கள். இப்பொழுது அந்த யானைகள் இரவு முழுவதும் அவளுக்கு ஒரு அரணாக பாதுகாப்பாக இருந்து காலையில் அந்த பேத்தியும் பாட்டியும் மீட்பு குழுவினரால் மீட்கப்பட்டு நிவாரண முகாமிற்கு அனுப்பப்படுகிறார்கள். எப்படி விலங்குகளுக்கு கூட இந்த ஒரு நிலையிலே இரக்கம் வருகிறது, மனிதர்களுடைய நிலையை கண்டு விலங்குகள் புரிந்து கொள்ளுகின்றன என்று இந்த இரண்டாவது நிகழ்வு. ஆகவே இப்பேற்பட்ட ஒரு சூழ்நிலையிலே நாம் ஆண்டவருடைய உருமாற்ற பெருவிழாவை கொண்டாடி கொண்டிருக்கிறோம். கண்டிப்பாக இது நம்முடைய ஒட்டுமொத்த இந்தியாவிற்கும் ஒரு துயரமான நிகழ்வு. மிகச்சிறப்பாக நம்முடைய அண்டை மாநிலமான கேரளாவில் நடந்திருப்பது பல புவியியல் வல்லுநர்கள் சொல்லுவது தமிழ்நாட்டிலும் இதுபோன்று நடப்பதற்கு பல வாய்ப்புகள் இருக்கிறது என்கிற ஒரு பயத்தை நமக்கு உருவாக்குகிறது. அன்புக்குரியவர்களே, இன்றைய விழா தோற்ற மாற்ற விழா நம் ஆண்டவருடைய மாட்சியை பார்க்கிறோம். ஆண்டவர் மாட்சியோடு இருப்பதை பார்க்கிறோம். அவருடைய ஆடைகள் பளீரென்று வெண்ணிறமாக இருக்கிறது. அவர் எலியாவோடும் மற்றும் மோசேயோடும் தம்முடைய திருத்தூதர்களுக்கு காட்சி அளிப்பதை பார்க்கிறார்கள். அந்த காட்சி அவர்களை மெய்சிலிருக்க வைக்கிறது. அந்த மாட்சியிலேயே இருந்து விடலாம், லயித்து போய் இருக்கிறார்கள். ஆண்டவர் இயேசுவோ அங்கிருந்து அவளுக்கு சொல்லுவது, எழுந்தருங்கள், அஞ்சாதீர்கள், இப்படியே இருந்து விடலாம் என்று நினைக்காதீர்கள். இன்னும் நாம் வாழ்க்கையில் செல்லவிருக்கிற பயணம், துயரங்கள், பாடுகள் இருக்கிறது என்பதை திருத்தூதர்களுக்கு சொல்லி அவளை அங்கிருந்து அழைத்து கொண்டு வருகிறார்.
உருமாற்ற விழாவிற்கும் இயேசுனுடைய திருமுழுக்கு நிகழ்வுக்கும் இந்த இரண்டு நிகழ்வுகளுக்கும் ஒரு சில ஒற்றுமைகள் இருக்கிறது. இயேசுனுடைய திருமுழுக்கு நிகழ்வின் பொழுதும் தந்தையாகிய கடவுள் அதே வார்த்தைகளை சொல்லுவார். இவரே என் அன்பார்ந்த மகன், இவர் பொருட்டு நான் பூரிப்படைகிறேன், இவருக்கு செவி சாயுங்கள். இந்த திருமுழுக்கு நிகழ்வு முடிந்த பிறகு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தம்முடைய பொதுப்பணி வாழ்வை துவங்குகிறார். இறை அரசை மக்களிடத்தில் கொண்டு செல்லுகிறார். இறை அரசின் விழுமியங்களை தன்னுடைய போதனைகள் வழியாக கற்பிக்கிறார். அதற்கு முன்பாக தந்தையாகிய கடவுள் தன்னுடைய மகனை அறிமுகப்படுத்துகிறார். இவரே அன்பார்ந்த மகன், இவருக்கு செவிசாயுங்கள். இதே வார்த்தைகளை மீண்டுமாக இந்த தோற்ற மாற்ற நிகழ்விலும் நாம் பார்க்கிறோம். இந்த தோற்ற மாற்ற நிகழ்விற்கு பின் நடப்பது என்ன என்று பார்த்தோமேயானால், அந்த ஆட்சியிலேயே லயித்து இருந்து விடாமல் அந்த மலையிலிருந்து கீழே இறங்கி வருகிறார்கள். கீழே இறங்கி வந்து மக்களுடைய நிலைகளை இயேசு பார்க்கிறார். தொடர்ந்து தன்னுடைய பொதுப்பணி வாழ்வில் மக்களுடைய கஷ்டங்களை, துயரங்களை, அவலங்களை பார்க்கிறார். அதிலே அவர்களோடு துணை இருக்கிறார். தொடர்ந்து அந்த அவலங்களுக்காக, துயரங்களுக்காக அவர்கள் பாவத்திலே சிக்கி கொண்டிருக்கிற அந்த நிலையை பார்த்து அவர் தம்முடைய பாடுகளை எதிர்கொள்ளுகிறார், துன்பங்களை எதிர்கொள்ளுகிறார், மரணத்தை எதிர்கொள்ளுகிறார். அதற்கு முன்பாக இதே வார்த்தைகள் தந்தையாகிய கடவுளால் சொல்லப்படுகிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து தம்முடைய திருத்துதலுக்கும் இன்று நமக்கும் சொல்லுவது, கிறிஸ்தவ வாழ்வு என்பது மாட்சியில, அப்படியே ஆடம்பரமான கொண்டாட்டங்களில், திருவிழாக்களில் முடிந்து விடுவது அல்ல. மாறாக இயேசு கிறிஸ்துவை போன்று நீங்களும் நானும் துன்பங்களை, கஷ்டங்களை, இடர்பாடுகளை, வேதனைகளை எதிர்கொள்ள தயாராக இருக்க வேண்டும். இதுதான் நம்மை உண்மையான மாட்சிக்கு இட்டு செல்லும். அதான் என்னுடைய சிந்தனைகளே வந்தது. அதாவது திருப்பலியின் துவங்க சற்று நேரத்திலே மழை வந்தது. நாம் சற்று ஒரு தொய்வு ஏற்பட்டாலும் உடனடியாக ஆலயத்திற்குள் வந்துவிட்டோம். ஒரு சிரமம், ஒரு சிறிய கஷ்டம், ஒரு சிறிய துன்பம், ஆனால் ஒன்றுமில்லை. அந்த வயநாட்டில் இருக்கின்ற மக்கள், இறந்து போனவர்கள் ஆண்டவரிலே ஆன்மா, அவருடைய ஆன்மா சாந்தி அடையட்டும். ஆனால் எவ்வளவு பிள்ளைகள் பெற்றோர்களை இழந்து, உறவுகளை இழந்து தன்னந்தனியாக நிற்கிறார்கள். அவருடைய எதிர்காலம் ஒரு மிக பெரும் கேள்விக்குறியாக இருக்கும். கண்டிப்பாக பலருடைய மனதிலே, ஏன் என்னை கடவுள் இந்த நிலையிலே விட்டு இருக்கிறார், என்னுடைய தாய் தந்தையோடு என்னையும் அழைத்து கொண்டு இருக்கலாமே, எனக்கு ஏன் இப்பேற்பட்ட ஒரு துன்பம் என்கிற ஒரு நிலையில் அந்த பிள்ளைகள், அந்த மனிதர்கள், சகோதர சகோதரிகள் உறவுகளை இழந்து தன்னந்தனியாக இருக்கும் பொழுது, அப்பேற்பட்ட துயரங்களை விட நாம் ஒவ்வொருவரும் சந்திக்கின்ற சிறு சிறு துயரங்கள், துன்பங்கள், இடர்பாடுகள், கஷ்டங்கள் ஒன்றுமில்லை. கடவுள் நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார். சிறு சிறு துன்பங்கள், சிறு சிறு சிலுவைகளை நாம் மனமுவந்து மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது அங்கே நாம் கடவுளின் மாட்சிக்காக நம்மையை தயார்படுத்துகிறோம். இதைதான் நாம் நினைவு கூறுகிற புனித அந்தோனியாருடைய வாழ்விலும் பார்க்கிறோம். புனித அந்தோனியாருடைய வாழ்க்கையில் எல்லாமே நன்றாக இருந்து விட்டது, எல்லாமே மாட்சியாக இருந்தது என்று சொல்லிவிட முடியாது. அவருடைய வாழ்க்கையிலும் பல்வேறு கஷ்டங்களை, இடர்பாடுகளை, துன்பங்களை, துயரங்களை அவர் எதிர்கொண்டார். ஆனால் எல்லா துன்பங்களையும், துயரங்களையும், கஷ்டங்களையும் அவர் கிறிஸ்துவின் பொருட்டு ஏற்றுக்கொண்டார். நம்முடைய வாழ்க்கையில் கண்டிப்பாக நம்ம எல்லாருமே துன்பங்களை, கஷ்டங்களை, துயரங்களை, இடர்பாடுகளை ஒவ்வொரு நாளும் சந்தித்து கொண்டிருக்கிறோம்.
ஆனால் அதை எந்த மனப்பாங்கோடு எடுத்துக்கொள்ளுகிறோம் என்பதுதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்துவினுடைய மனப்பான்மை இந்த நம்மிலே இருக்க வேண்டும். இயேசு கிறிஸ்து தம்முடைய மனித குலத்திற்காக பாடுகள் பட, துன்பங்கள் பட, தம்மையே அர்ப்பணிக்க, ஒப்பு கொடுக்க, மகிழ்ச்சியாக தம்முடைய திருத்துளை அழைத்து செல்லுகிறார். அதை சந்திக்க அவர் மகிழ்ச்சியோடு செல்லுகிறார். தந்தையாகிய கடவுளை பற்றி கடிந்து கொள்ளவில்லை, முணுமுணுக்கவில்லை. எனக்கு ஏன் இந்த கஷ்டம், எனக்கு ஏன் இந்த அவலநிலை என்று சொல்லி முணுமுணுக்கவில்லை. அதே ஒரு மனநிலை நம்மிலே இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எதிர்கொள்ளுகிற கஷ்டங்கள், இடர்பாடுகள், வேதனைகள் இவை எல்லாவற்றையும் கிறிஸ்துவின் மனநிலையோடு ஏற்றுக்கொள்ளும் பொழுது எவ்வாறு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து மாட்சிகளை பெற்றிருக்கிறாரோ அதுபோல நாமும் மாட்சி பெறுவோம் என்பதை தான் இந்த விழா நமக்கு நினைவுபடுத்துகிறது.